ஹாய் நண்பா! ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஆர்பில இருந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன தொடர்ந்து இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே இந்த ஜாபுக்கு 10th படிச்சவங்க, ஐடிஐ படிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ படிச்சவங்க, அதே மாரி டிகிரி, அதே மாரி பிஇ, பிடெக்னு சொல்லிட்டு நெறைய குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ற மாரி நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் 9000 வேக்கன்சி இருக்கு. அதுல நம்ம தமிழகத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10% ஆஃப் வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. முழு தகவல தெளிவா சொல்லியிருக்கேன். அதே மாரி ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஹிண்ட்ஸ் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். அதனால வீடியோவ முழுவதும் பாருங்க. நம்ம சேனல புதுசா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ல 2 விதமான பதவிகளுக்கு தற்பொழுது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தமா 9000க்கும் அதிகமான வேலைவாய்ப்பு. நம்ம சேனல்ல ரீசென்ட்டா இந்த ஜாபுக்கான ஷார்ட் நோட்டீஸ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலயும் நான் தெளிவா சொல்லியிருந்தேன். குவாலிஃபிகேஷன் இந்த முறை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நெறைய புது புது குவாலிஃபிகேஷன கொண்டு வந்திருக்காங்க. வீடியோவ முழுவதும் பாருங்க. தெளிவா நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கேன். ஸோ டெக்னீஷியன்ல ஒரு வித பதவி வந்து கிரேட் 1 சிக்னல். இன்னொரு வித கேட்டகரி டெக்னீஷியன்ல கிரேட் 3. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் மார்ச் 9 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ட் குளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 8. கிட்டத்தட்ட நமக்கு 1 மாதம் டைம் இருக்கு. ஆன்லைன்ல rrbchennai.gov.in இந்த வெப்சைட் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 9144 வேக்கன்சி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இந்த பதவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஹையஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பேசிக் பே ரூ. 29,200. இத ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் போடுறீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 15,000 நீங்க மினிமம் அலவன்ஸ் போட்டாலுமே, ரூ. 45,000 வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாப்க்கு குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 36 அண்ட் இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. இந்த ஜாப்க்கான வேக்கன்சி 1092. ஸோ நாடு முழுவதும் நமக்கு 9144 வேக்கன்சி. அதுல ஒரு 1000 வேக்கன்சி கிரேட் 1 கேட்டகரில இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழகத்துல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வேக்கன்சில 10% ஆஃப் வேக்கன்சி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத வீடியோவோட எண்டுல நான் உங்களுக்கு தெளிவா ஷோ பண்றேன். ஸோ டெக்னீஷியன்ல கிரேட் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் பே ரூ. 19,900. அத ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் ஒரு ரூ. 15,000 போட்டாலுமே, ஒரு ரூ. 35,000 நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எடுக்கலாம். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 33. இதுல தான் ஒரு 8052 வேக்கன்சி இருக்குதுங்க. அண்ட் இந்த ஏஜ் லிமிட்ட பொறுத்தளவு, அப்பர் ஏஜ் லிமிட்ட தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் குடுக்குறாங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் குடுக்குறாங்க. அதே மாரி பெர்சன் வித் டிசபிலிட்டீஸா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஸோ ஒரு ஜாப்க்கும் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்சேஷன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 விதமான கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியா குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க தெளிவா செக் பண்ணிக்கலாம். பட் நெறைய வயது இருக்கிறதுனால, கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு ரீஃபண்ட் பாலிசி இருக்கு. அதாவது ரூ. 500 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸா இருக்குது அப்படின்னா, அதுல ரூ. 400 நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அக்கவுண்ட்க்கு ரீஃபண்ட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ற எல்லா பெண்கள் அண்ட் தென் திருநங்கைகள், அதுக்கப்புறம் இபிசி இந்த வகுப்புகளை சேர்ந்தவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஒரு ரூ. 250. ஆனா இதுல நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம், இந்த ரூ. 250 உங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது, இந்த கேட்டகரில வர்றவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய ஜெனரல் அண்ட் தென் ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 ஃபீஸ்ல ரூ. 400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுற பட்சத்துல ரூ. 100 தான் உங்களுக்கு ஃபீஸா கால்குலேட் ஆகும். ஸோ இந்த ஃபீஸ் எப்போ உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம், சிபிடி எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரீஃபண்ட் நீங்க கிளைம் பண்றதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது, உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன குடுக்கணும். நேம் ஆஃப் த பேங்க், அக்கவுண்ட் ஹோல்டருடைய நேமு அண்ட் தென் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ற பட்சத்துல உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் குடுங்க. அப்பதான் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்க அக்கவுண்ட்க்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் தான். இன்டர்வியூ கிடையாது. நீங்க டெஸ்ட்ட கிராக் பண்றீங்க அப்டின்னா, அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து தனித்தனியா குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு தனியா குடுத்திருக்காங்க. அதாவது 100 கொஸ்டின் உங்களுக்கு 90 நிமிடங்கள் டைம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதுறீங்க அப்டின்னா, 1/3 கால்குலேஷன்ல மார்க் வந்து நெகட்டிவ்ல டிடக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன ஸ்கீம் வந்து கேட்கறாங்க அப்டின்னா, ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்
இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங் கேட்குறாங்க, பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் கேட்குறாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டிங்க்கு மட்டும் இது வந்து கிரேட் 1 சிக்னல் அப்படிங்கிறதுனால பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டாபிக்ல ஒரு 35 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தமா 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஸோ இதுல 2வது பதவியான டெக்னீஷியன் கிரேட் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் சிலபஸ் தான். பட் இதுல சின்ன டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த டாபிக் மட்டும் வராது. பிகாஸ் இத அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோயஸ்ட் பதவி அப்படிங்கிறதுனால மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் சயன்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 டாபிக்ல மட்டும் தான் ஒரு 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாரி நீங்க 4 ஆன்சர் குடுத்திருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான டீடைல்டு குவாலிஃபிகேஷன் பார்த்துரலாம். அன்னக்ஷர் ஏல உங்களுக்கு வந்து தெளிவா குடுத்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து நெறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ல கிரேட் 1 சிக்னல் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ்ல பிசிக்ஸ் படிச்சவங்க, இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ், இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ், இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி படிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. 3 வருடம் டிப்ளமோல நீங்க வந்து பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லன்னா ஐடி படிச்சிருந்தா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன். அதாவது டிகிரி இன் இன்ஜினியரிங். அதாவது பிஇ, பிடெக்ல நீங்க பிசிக்ஸ் இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்லன்னா ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். கடந்த 2018ல வந்திருக்கக்கூடிய இந்த வேலைகளுக்கு இந்த சிக்னல் கேட்டகரி கிரேட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனா இப்ப நோட்டிஃபிகேஷன்ல பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, அதே மாரி டிப்ளமோ படிச்சவங்க, அதே மாரி பிஇ, பிடெக் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ் இல்லன்னா டிப்ளமோ இல்லன்னா பிஇ, பிடெக்ல இந்த டிசிப்ளின்ல நீங்க டிகிரி ஆர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். மீதி இருக்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் 3ல வரக்கூடிய கேட்டகரி. இதற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில பதவிகளுக்கு 10த் பிளஸ் ஐடிஐ படிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில பதவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 10த் அத ஃபாலோ பண்ணி நீங்க ரயில்வேல வந்து அப்ரண்டிஸ்ஷிப் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் நெறைய வீடியோஸ்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நெறைய பேர் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரேட் 3 நோட்டிஃபிகேஷன்ல வரக்கூடிய வேலைகள் வந்து 10த் பிளஸ் ஐடிஐல ரெலவன்ட் ட்ரேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, மெக்கானிக்கல் ட்ரேட்ல ஐடிஐ படிச்சவங்க, ஃபிட்டர் இந்த மாரி நெறைய கேட்டகரில ட்ரேட் டிசிப்ளின் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா, இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து 10த் பிளஸ் ஐடிஐ படிக்கல அப்படின்னா, 10த் அத ஃபாலோ பண்ணி நீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அப்ரண்டிஸ்ஷிப் நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தனித்தனியா குடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஸோ ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கான வாய்ப்பு இது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரே ஒரு ஜாப் சீரியல் நம்பர் 15ல இருக்கக்கூடிய இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 எஸ்என்டி இந்த ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 12த் படிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 12த்ல பிசிக்ஸ், மேத்ஸ் ஒன் ஆஃப் த குரூப்பா எடுத்து நீங்க 12த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அத ஃபாலோ பண்ணி டிப்ளமோ டிகிரி எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ 12த்ல பிசிக்ஸ், மேத்ஸ் முடிச்சவங்க இந்த டெக்னீஷியன் கிரேட் 3க்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி 10த் பிளஸ் ஐடிஐ அதுக்கப்புறம் வந்து 10த் பிளஸ் அப்ரண்டிஸ்ஷிப் அதுக்கப்புறம் 12த் அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ், டிப்ளமோ, பிஇ, பிடெக்ன்னு சொல்லிட்டு நெறைய குடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன தெளிவா செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம தமிழகத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சதர்ன் ரீஜியன் தான். நம்ம சென்னை ஜோன் தான் வரும். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் கேட்டகரி கிரேட் 1 சிக்னலுக்கு மொத்தமா 48 வேக்கன்சி இருக்கு. மீதி இருக்கக்கூடிய கிரேட் 3 கேட்டகரிக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஓவராலா கிரேட் 3க்கு மொத்தம் ஒரு 785 வேக்கன்சி. சிக்னல் கேட்டகரிக்கு ஒரு 48. மொத்தமா ஓவரால் வேக்கன்சி நாடு முழுவதும் ஒரு 9,000 வேக்கன்சி. அதுல ஒரு 10% வேக்கன்சி கிட்டத்தட்ட ஒரு 833 வேக்கன்சி நம்ம சதர்ன் ரீஜியனுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால தமிழகத்த சேர்ந்த ஆண்கள், பெண்கள் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ, rrbchennai.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கான லிங்க் இருக்கு. இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் ஒரு டேப் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்சைட்ல ரைட் சைடு வந்து டாப்ல பார்த்தீங்கன்னா, அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கும். இதுல வந்து கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அக்கவுண்ட்ட ஜெனரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்க. மொபைல்ல அப்ளை பண்ணாதீங்க. மொபைல்ல இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. பெட்டர் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லன்னா கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஈஸியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு. இல்லன்னா நீங்க வந்து ப்ரௌசிங் சென்டர் போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரௌசிங் சென்டர் போய் நீங்க அப்ளை பண்ணும்போது, ரீஃபண்ட் பண்றதுக்கான அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் குடுங்க. ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கிறவங்க அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் குடுத்துருவாங்க. அப்ப ரீஃபண்ட் வந்து அவங்களுக்கு தான் வரும். ஓகேவா? இது ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. நீங்க ப்ரௌசிங் சென்டர் போகிற பட்சத்தில ரீஃபண்ட் அந்த அமௌண்ட் கிளைம் பண்றதுக்கு உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் குடுத்துருங்க. ஸோ இத கிளிக் பண்ணி நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிருங்க. ரொம்ப ஈஸி தாங்க. மத்தபடி ப்ரொசீஜர் எல்லாமே காமனான ப்ரொசீஜர் தான். இதுக்கு முன்னாடி நீங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாவே இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி குடுங்க.
நெறைய குவாலிஃபிகேஷன் இப்ப கொண்டு வந்திருக்கிறதுனால, எலிஜிபிளா இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ. பாய்.